ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கால் பாதம் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன தான் சொல்கிறாங்க, என்ன அதுக்கப்புறம் பண்ண போகிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐட்டம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா சோகமாக டயர்டாக பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? மூஞ்சியில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, எனக்கே தெரியுது. ஏன்னா உடம்பு கொஞ்சம் முடியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது இந்த பாத வலி, ரொம்ப மாதக்கணக்காக இருக்குது. நான் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு இருந்தேன். இப்போ ஓவராக ஜாஸ்தியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னால் கீழே கால் கூட வைக்க முடியாத அளவுக்கு வலி இருக்குது. அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான் இருக்கேன். கண்ணாடி ஃபேமிலி ஏன்னா அம்மா பொல்ல நானும் இல்லைப்பா. எங்கே கிளம்பிட்டோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். சொல்லுங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்கா? என்ன ஹாஸ்பிட்டலுக்கு? எதுக்கு போகிறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? சொல்ல மாட்டேன். கால் வலியா பயங்கரமா? கிளாஸ் எடுத்துப்பா. கால் வலி, அதனால தான் போகிறோம். பாதம் நடக்க முடியாமல் போயிட்டாங்க. 2 பாதம் வலி பயங்கரமாக. டெய்லி மசாஜ் பண்ணுறோம், கேட்கல. ரொம்ப காலு கீழே வைக்க முடியலையா, அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் பார்த்து வரலான்னு கிளம்புறோம். போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ சரி டைம் ஆயிடுச்சு, இதுக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருக்கோம். என் கூட பல்லு பார்த்துக்கம்மா. நைட்டானா அவஸ்தப்படுறல, பார்த்துரு. இப்படியே சொல்லிகிட்டே இருக்காத நீ. வந்த வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு போகணும். சொல்கிற பேச்சு கேளு என்றைக்குமே. அப்புறம் நைட் ஆனால் முடியலன்னா அதை பல்லு வலிக்குதுன்றாரு. பார்க்கணுமா இல்லைங்களா? சும்மா பார்க்கறது இல்லை. நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம படுத்தோன்னு வச்சுக்கோ, ஒருத்தரும் இது பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, போயிட்டு இருக்கோம். போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க டாக்டர். வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலு. வந்தாச்சு. போறீங்க? பார்க்கிங்லேயே இறங்கி வந்துடலாமா? பரவாயில்ல, நான் இங்கே இறங்கி தனியாக நின்று என்ன பண்ண போகிறேன்? நான் உங்களை அங்கேயே இறக்கி விட்டு வந்துருப்பேன். நடந்து வந்துருக்கிறேன் இவ்வளோ தூரம். அது போ, இங்கே எவ்வளோ தூரம் நடக்கணும் பாரு. அவ்வளோ தூரம் நடந்து போனோம் வாக்கிங்கில். திருப்பதியில் வந்து போகிற மாதிரி இருக்கு. ஆமாம், இதுதான் ஜாலியாக வந்து போகிறோம் திருப்பதியிலலாம். அதெல்லாம் அங்கேயே இறக்கி விட்டாருன்னு சொன்னேன் உங்களை நான். அப்படியே உட்காந்துருக்க கம்முன்னு பேசாமல் இங்கே உட்காந்து போயிடலாம். என் மூஞ்சி பத்தியா ஒரு தூக்க காலத்தில் இருக்கிற அந்த மாதிரி உடம்பு டயர்டாக இருக்கு. ஏன்னு தெரியல, ரொம்ப வீக்காக இருக்கு. கிண்டல் பண்ணுங்க பின்னாடி பார்த்துட்டு சொல்றது, எனக்கு தான் தெரியும். என்னப்பா டோக்கன் வாங்கிட்டு இருக்காரு மாமா.
இல்லை அது இல்லாதமா பால் சோறு பால் குடிக்கணும். நைட்டில் ஒரு டம்ளர் யாராக இருந்தாலும் ஒரு டம்ளர் பால் குடிக்கணும். பசு பால் கிடச்சா ரொம்ப நல்லது. கிடைக்க மாட்டேங்குது. காருக்காக வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். டாக்டரை பார்த்துட்டோம். என்ன சொன்னாங்கன்றது நான் வீட்டில் போய் சொல்கிறேன். வீட்டில் போய் பேசலாம். டாக்டர் என்ன சொன்னாங்க, கிளம்பிட்டோம்ல. அடுத்து நமக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சு. திருப்பி ஃப்ரைடே வர சொல்லி டெஸ்ட் எடுக்கணுமா? ஆட போப்பா வேலை இல்லை. 7 டெஸ்ட் எடுத்து ரெடி சொல்லியிருக்காங்க. 7 10 நீங்கள் நம்மளால ஒன்று எடுத்துட்டேன். ஒன்று மட்டும் எடுத்தேன். என்னால் முடியாது. எக்ஸ்ரே தான் எக்ஸ்ரே போதும். பிளட் எல்லாம் நம்மளால சாக முடியாது. நம்ம எடுக்கணுமே. ஆட போப்பா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் வரீங்க. தெரியாமட்டேன். எடுத்தால் தான் உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு தெரியும். அதான் இது எக்ஸ்ரே மட்டும் எடுத்தோம். மீதியெல்லாம் வந்து நிறைய டெஸ்ட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எத்தனை வசதி இங்கே எடுக்க சொன்னாங்க. எல்லா டெஸ்ட்டுக்கும் இங்கே வந்து 4000 ரூபாவாம். வெளியே எவ்வளோன்னு தெரியல. எதுக்கு தேவையில்லாமல் இப்போ எடுத்துக்கணும் அந்த டெஸ்ட்டு எடுத்துக்கணும். நான் ஏதோ சும்மா மாத்திரை குத்து அமைச்சிருவாங்க. நான் வந்தேன் இங்கே வந்து பிழிஞ்சு எடுக்கிறேன். மாத்திரை கொடுத்து 2-3 நாள் பார்க்க சொல்லுவாங்க. சரி ஓகே. என்ன சொன்னாங்க, விட்டமின் மாத்திரை சாப்பிடு, கால்சியம் கம்மியாக இருக்கும் முதல்ல அப்படின்னாங்க. சரி அதோட விட்டுருக்கலாம்ல. போய் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடுன்னு தேவையில்லாத எதுக்கு செலவு, வீண் செலவு. இவங்க சொல்லுவாங்க எடுன்னு. தேவையில்லாத தான். இப்போ எனக்கு இதே மாத்திரை கொடுத்துருக்காங்க. அதே சாப்பிட மாத்திரையே ஒன்றும் இல்லை. 5 நாளுக்கு 1000 ரூபாய்க்கு எழுதி கொடுத்துக்கிறாங்க. மாத்திரை எடுத்துருப்பாங்க. எதுக்கு? அதுவே வேஸ்ட்டு தான். என்னத்துக்கு? நான் மாத்திரையும் அவ்வளோ போட மாட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த பச்சை பயிறு அது சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்புறம் செவ்வாழைப்பழம் டெய்லியும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஒரு கைப்பிடி மண், ஒரு கைப்பிடி செங்கல், அதை இவரை சாப்பிட சொன்னாங்க. சாப்பிடணும். அதான் வந்து விட்டமின் டி இருக்கான். அதெல்லாம் சாப்பிடுங்க டெய்லி இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் மாத்திரை சாப்பிட மாட்டேன் தான். வேணா அதுதான் சாப்பிடணும். நீ கல் மண் தான் சாப்பிடணும். அதான் கால்சியம் மாத்திரை சாப்பிடலாம். அது ஒன்றும் இல்லை. அது கூட சாப்பிடும் போது பாலோட சேர்த்து தான் சாப்பிடணுமா? அப்போ தான் கொஞ்சம் நல்லா கேட்குமா? ஓகே பால்லாம் நம்ம குடிப்போம். இந்த செவ்வாழை பிடிக்காது. பச்சை பயிறு நான் நார்மலாக சாப்பிட. கேழ்வரகு சேர்த்து சொல்கிறாங்க. சுகர் இல்லை செவ்வாழை டெய்லி. சுகர் டெஸ்ட்டு எடுத்து பார்க்க சொன்னாங்க. சுகர் இருக்கான்னு அது செக் பண்ணணும். நான் வந்து அப்பப்போ செக் பண்ணி தான் இருந்தேன். இப்போ ஒரு 6 மாதமாக செக் பண்ணல. சுகர்லாம் இல்லை. அதனால் சரி அப்படியே விட்டேன். இப்போ மறுபடியும் கால் பாதம்லாம் எரியுதுன்னொன்னே சரி செக் பண்ணுன்றாங்க. நாளைக்கு சுகர் மட்டும் டெஸ்ட் பண்ணிவிடுவேன். இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். நம்மளே தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு. மற்றபடி அவ்வளோதான். பார்த்தாச்சு, முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். இதுக்கே 12:30 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும் நம்ம? 10 மணிக்கு. 10 மணிக்கு வந்தோம். 12:30 ஆயிடுச்சு. வெளியே பார்த்துட்டு போயிடலாம். இதெல்லாம் வேஸ்ட்டு. என் பொண்ணு போன மாதிரி மசாஜுக்கு போயிட்டு இருந்தேன்னு நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்தேன். தண்ணி எடுக்கலாம் சைடில் இருந்து. வீட்டுக்கு போய் பார்ப்போம் போயிட்டு இருக்கோம் என்ன பண்ணலான்ட்டு. ஒன்றும் முடியல. செம்ம வெயில் வேற அடிச்சு கொளுத்துது. டெய்லி அப்படிதான் இருக்கு. வெயில் எங்க கம்மியா இருக்கு. சூடா இருக்கு. நார்மலா இருக்கு. கூலிங் போயிடுச்சு. தண்ணி குடிச்சு பத்தியாப்பா? என்ன இப்போ உனக்கு தண்ணியே குடிக்காதுமா. தண்ணிங்களை குடிக்கணும். நான் பாரு எடுத்து கொண்டு வச்சு குடின்னு குடிச்சுட்டு இருப்பேன். இப்போ பாருங்க தண்ணி குடின்னா என்ன சொல்றது, அழுவ ஒரு டிராப் சொல்றாங்களே அது மாதிரி கீழே போகாத வேலை போயிட்டு இருக்கு. குடிக்காதுமா. அதெல்லாம் குடிக்கணும். எவ்வளவோ சொல்றேன். சத்து மாவெல்லாம் அரிசி கஞ்சி போட்டு கொடுத்தா மாத்திரை போட்டா வாந்தி வரும். எத்தையும் சாப்பிட்டாது. ஃபோன் பண்ணணும். சரி ஓகே. சரிம்மா என்ன பண்ற உள்ள?
இங்கே பாருங்க, உள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கே தெரியல எங்கள் அம்மா எழுந்து எப்போ இறங்கி போனாங்கன்னு தெரியல. ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க, வாங்குறதுக்கு போய்க்கிறாங்க போல. சத்து மாவு வாங்கி அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி பாப்பாவுக்கும் கொஞ்சம் அரைச்சி பவுட்ரு கொடுக்கணும் கஞ்சி போடுறதுக்கு. எனக்கும் டாக்டர் குடிக்க சொல்லியிருக்காங்க. உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால கால்சியம் இல்லை அப்படின்னு சொல்லி போய் ஈவினிங் தான் போய் சத்து மாவுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி அரைக்கணும். அப்புறம் பாப்பாவும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரணும். மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறா. கஷ்டமாக இருக்குது. பொண்ணு பக்கத்தில் இருந்தால் டக்குன்னு போகலாம். அவ்வளோ தொலைவில் இருக்குது. ஓடவும் முடியல நம்மளுக்கு. எனக்கும் உடம்பு முடியல, டயர்டாக இருக்குது எனக்கும். இது பாருங்க, நீங்களே பாருங்களேன், வெயிலும் ஜாஸ்தியாக இருக்கா. ரொம்ப முடியும். என்ன தான் நம்ம காரில் போனாலும் 10 தடவை ஒரு பாவம் மாமா இறங்கி ஏறிக்கிட்டு நிறைய அனல் ஆகி போயிடுது. கஷ்டமாக தான் இருக்குது. போய் பார்க்கணும். ஆனால் குழந்தையும் போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவளுக்கும் நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிஃப்ட்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி. அந்த கிஃப்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் பாப்பாவுக்கு ஹாட் பாக்ஸ் கொடுத்துட்டு வரலாம். எங்கம்மா போயிட்டு வர? இறங்கி வந்து பார்த்தா ஆளே காணோம். இங்க பாருங்க, சொரக்கா வாங்கிட்டு நூக்கல். நூக்கலா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நூக்கல். இது 35 ரூபாவா? ஐயோ, ஒன்னே ஒண்ணா? ஆமா, இதுவும் 35 ரூபாவா? எதுக்குமா? வாங்கியாச்சு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஏசி போட்டு படுத்து ரெஸ்ட் எடுப்பா வீட்டுக்கு. ஐயோ திருப்பலியா, ஐயோ திருப்பலியா, ஐயோ சுத்து போய் அப்படி போய் ஐயோ திருப்பலியா, ஐயோ சுத்து தானே. சுத்தி போய் இப்படியே போயிடலாம். போய் உள்ள போய் இருக்குல்ல வீட்டுல மாசம் தான் இருக்கு. போதும் போதும். இது வெயிலுக்கு நாக்கு வரட்டுது. வெயில் கம்மியான பாடம் இல்லையா? பாவம் என்ன தான் பண்ணுவோம் ஜனங்கள்லாம். பாவம். சொட்டு மருந்து கொடுக்குறீங்களா நாளைக்கு? 35 ரூபாப்பா நூக்கல். 35 ரூபா. அது பாருப்பா, ஒன்னே 35 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கிறான். ஏமாத்தி இருக்காங்க அந்த அம்மாவை. அது முகம் அந்த மாதிரி ஆயிடுது. அனுப்பிச்சு விட்றானுங்க. கடையில போனீங்கன்னா அங்க எவ்வளவு தெரியுங்களா? நேற்று விட கேட்டேன், 1/2 கிலோ 20 ரூபா. நீ சொல்ல மாட்டேற. என்ன வேணும்னா நெல்லிக்காய் மட்டும் வாங்கணும்ல, சொல்லணும். எனக்கு தெரியுமா? நீங்க இறங்கி போன நூக்கல் வாங்கிட்டாங்க. நூக்கல் என்ன தெரியுது? அது என்ன நூக்கல் சொல்லுங்க. அது வேணும். பிரியாணி என்ன இது வெள்ளையா இருக்கு பிரியாணி இல்ல? ஒரு கடையில் ஒரு டேஸ்ட் இருக்கு. நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் மாம்பழம் சைட் டிஷ். பிரியாணி மாம்பழம். ஓகே, எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாமா? கத்திரிக்காய் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஆனால் சாப்பிட்ருக்கோம் தானே இந்த கடையில். இங்கே நல்லா இருக்கும். ஆத்தாண்ட இந்த பஸ் ஸ்டாண்டாண்ட வாங்கினதுக்கு இது நல்லா இருக்கு. இல்லை அம்மா அங்கே டிவி பார்த்துன்னு சாப்பிட்றாங்க. நானும் மாமாவும் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குமா? ஓகே. நல்ல மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். திடீர் மழை. இருங்க, அந்த பக்கம் போய் காமிக்கிறது. ரொம்ப அதாவது குழந்தைங்க வெறும் சோறு சாப்பிட மாட்டேங்குங்களே. இப்படியெல்லாம் செஞ்சால் தான் சாப்பிடுதுங்க. இந்த 2 பசங்க. என்ன நல்ல திடீர் மழை. என்ன சாப்பிட்டுங்கிற சரோஜா? என்னது பப்பாளி? என்ன பப்பாளி இது? நம்ம மரத்து பப்பாளி. கலர் பாருங்க, பப்பாளி கலரை பாருங்க. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் காய் கொடுத்துட்டு இருக்கு அப்போத்துலேருந்து இல்லை? இன்னும் 2 மாதத்துக்கு கொடுக்கும். அதுதான் நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. திடீர் மழை. நான் அப்போவே சொன்னேன், தூங்கி வந்து
என்ன இருட்டிட்டு இருக்குன்னு நல்லா ஒரு எப்படி சொல்கிற ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து சாப்பிட்டேன் இல்லைங்களா, நல்லா தூக்கம், நல்லா தூங்கி எழுந்து வரேன். நீ தூங்கலை, இந்த அம்மா ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காங்க, இப்போல்லாம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் எங்கே தூங்குவாங்க. நான் போய் தூங்கினேன். உடம்பு என்னன்னு தெரியல, ஒரு டைம் இருக்கிற மாதிரி ஒரு டைம் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. ரொம்ப கேர் ஏன்னா அந்த கால் வலி தான் டெய்லியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைலாம் கஷ்டமாக செய்யவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப டயர்டாகிடுது உடம்பு. ஓகே பாருங்கள், அப்படியே ஜாஸ்தியாக போய் இது என்னென்னா அப்படியே கம்மியாயிடுச்சு. இது எதுக்கு வரணும்னு தெரியல. இந்த மழை இல்லைம்மா வேஸ்ட்டு பண்ணுது இந்த மழை. பரோட்டா என்ன மாமா ஊன் தட்டு எத்தனை வந்து வச்சுக்கிறேன்? ஆ எதுக்கு அவன் தட்டில் வைக்க வேண்டியதுண்ணே. ஒரு பரோட்டா கண்ணார் கழிச்சு சொன்னேன். ஹை என்னத இதெல்லாம் வாங்கினியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாமா எனக்காக போட்டி வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் பரோட்டா, தோசை எல்லாம் வாங்கியிருக்காங்க. அம்மா ஃபோன் பேசின்னுக்குறாங்க, அதனால் பையன் வரல. நாங்கள் 2 பேர் பசி வேறு சாப்பிட போகிறோம். காரமாக இருக்கா? நான் சாப்பிட்டு நல்லா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு போகிறேன், வச்சு தோசையில் வச்சு சாப்பிடுவேன். நல்லா காரசாரமாக இருக்குது. அந்த கறி தோசை கடை கண்டி பக்கத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அழகாக வாங்கி சாப்பிடலாம். ஆ எல்லாம் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாலை காசி குடிச்சு மாத்திரை போடணும். மாமா அதில் டியூப் மாத்திரை கொடுத்துருக்காங்க. நான் கூட பார்க்கல, பயமாகுது அது இருந்தால் மட்டும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் மாமா, பாய் சொல்லுங்க. எல்லாம் பிஸியாக இருக்காங்க, பசி வேறு, அதனால தான்.